இந்த ஆராதனை கடந்து வந்திருக்கிறவங்க எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை வேலை மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு ஆரம்பமாக அவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். உயிர்த்தெழுந்தவராய் பிரத்யட்சமாய் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றும் நீ ஜீவிக்கிறபடியினாலே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நம்பிக்கை இழந்து நிற்கிற உலகத்தின் சூழல்களிலே ஆண்டவரே, உம்மிலே நம்பிக்கை கொண்டவர்களாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம். இந்த ஆராதனை வேலை மூலமாக நீர் செயல்படும், வார்த்தைகள் மூலமாக நீர் பேசும். எங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த வேளையிலே கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபையும் ஆசீர்வாதமும் தங்கியிருப்பதாக. உடனரும் ஆசீர்வதித்து வழிநடத்தும் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் இணைந்து ஆராதனைக்கு ஆரம்பமாக தெய்வாவி மனவாசராய் வந்தனல் மூட்டுவீர் என்கிற பாமாலே நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் சத்தியம் நமக்குள் இராது. பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக
நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் நீ தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியையும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி ஜீவியத்தை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவியின் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். நாம் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. அமர்ந்தவாறே சுவிசேஷ வாக்கியம் வாசிக்க கேட்போம். பரிசுத்த யோவான் என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் முடிய அடங்கியிருக்கிற கிறிஸ்துவின் அருள் வாக்கை கேளுங்கள். பரிசுத்த யோவான் என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் என்பதை. இப்பொழுதும் கூட நாம் யாவரும் இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். ஒரு விசை தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாய் காத்திருப்போம். அஞ்சி வாழும் அடிமை வாழ்க்கை நஞ்சு போல் கசந்ததே, மிஞ்சி போகும் பாவம் உன்னை தேடினேன் உன் கிருபையை, தஞ்சம் தந்து என்னை மீட்க வானிறங்கி வந்தவரே, இந்த நாளை எந்தன் வாழ்வில் தந்ததே தோத்திரம், எந்த நாளும் இந்த நாளாய் சொந்தமாக்கி தாருமே, சொந்தமாக்கி தாருமே, இந்த நாளை எந்தன் வாழ்வில் தந்த தேவா தோத்திரம். ஆம் தூய ஆவியானவரே, இந்த வேளைக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னியும் ஆண்டவரே. நீர் எங்களை பூரணப்படுத்துகிற ஆண்டவர்.
உடைய பரிபூர்ண நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் எங்களை நிரப்பியருளும். இப்பொழுதும் கூட உடைய வார்த்தைகளின் சத்தம் தோனிக்கத்தக்கதாய் எங்களோடு இடைபெறும் உடைய தூய் ஆவியானவர் வேலையை ஆளுகை செய்யும். பேசும் நாங்கள் உடைய தூய் ஆவியானவர் வேலையை ஆளுகை செய்யும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இறைமைந்த இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருச்சபையின் பிள்ளைகளாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எதனாலும் ஆண்டவருடைய செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் வண்ணமாக தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற பொருளை ஆலோசனைக்கென்று வைக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவை கடவுளும் ஆண்டவருமாக உறுதிப்படுத்துதல். Affirming Christ as Lord and God. கிறிஸ்துவை கடவுளும் ஆண்டவருமாக உறுதிப்படுத்துதல். அப்படி என்றால் என்ன? உங்கள் கடவுள் இல்லையானால் ஆண்டவர் யார் என்று இந்த உலகத்தின் மக்களை உங்களை நான் கேட்பேன் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பதிலை இதற்காக கொடுக்க முடியும். பல்வேறு விதமான சமயத்தினர் அவரவர்களுடைய சமயத்தின் தெய்வங்களை சொல்லுகிறதை நாம் கேட்க முடியும். மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உண்மையாகவே விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி நாம் அறிக்கையிடுவதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எனக்கு அருமையானவர்களே, ஆனால் இது வார்த்தையிலே இருக்கிறதை அநேக நேரங்களிலே நாம் உணர முடிகிறது. வார்த்தையிலே நாம் அறிக்கையிடுகிறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவை கடவுளும் ஆண்டவருமாக நாம் அறிந்திருக்கிறதை, அறிக்கையிடுகிறதை உண்மையாகவே உலகிற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் அது ஆராயப்பட வேண்டியது. எனக்கு அருமையானவர்களே, இந்த கிறிஸ்துவை கடவுளும் ஆண்டவருமாக என் வாழ்க்கையில நான் எப்படி உறுதிப்படுத்த முடியும்? எந்த சூழ்நிலையிலே உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது? எனக்கு அருமையானவர்களே, அநேக நேரங்களிலே வாழ்க்கையின் சூழ்நிலைகள் நம்மை பல்வேறு விதமான கோணங்களிலே இழுத்துச் செல்கின்றன. கடினமான பாதைகள், கரடுமுரடான பாதைகள், மேடு பள்ளம் நிறைந்த மிகவும் கஷ்டங்களை, பாரங்களை, வேதனைகளை அனுபவிக்கிற சூழ்நிலைகள், இவற்றின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே கடவுள் அறிக்கை செய்யப்பட ஆண்டவர் எதிர்நோக்குகிறார். யாத்ராகமம் புஸ்தகத்திலே இந்த நாளிலே 3 பகுதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுல யாத்ராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 17 உள்ள பகுதிகள் நமக்கு முதலாவது பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியிலே அடிமைத்தனத்தினால் சோர்ந்து போய் தள்ளாடி போன மக்கள் கூக்குரலிட்டு கதறுகிறார்கள். எங்களுக்கு யார் விடுதலையை தருவார்கள்? எங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சோர்வுகளிலிருந்து, அடிமைத்தனத்தின் தலைகளிலிருந்து எங்களை விடுவித்து காப்பவர் யார் என்று கூக்குரலிட்டு கொண்டிருக்கும் போது யெகோவாவாகிய கடவுள் தம்மை வெளிப்படுத்தி இந்த ஜனங்களோடு தொடர்பு கொண்டு அவர்களுக்கு தாம் மீட்கிறவராக இருப்பதை உறுதிப்படுத்துகிறார். மோசையின் மூலமாக அந்த செய்தியை அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, என்றோ ஒரு நாள் இவர் பேசினார் என்பது அல்ல, ஆனால் இவர்களுடைய கடந்த காலத்திலே, நிகழ்காலத்திலே, எதிர்காலங்களிலே தொடர்பு கொள்ள போகிற கடவுள் அவர்களோடு இடைப்படுகிறார். அவர்களோடு பேசும்போது சொல்றாரு, சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான், உங்களுடைய பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் நான் என்று சொல்லி அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது எப்படி வெளிப்படுத்துகிறார்? நான் இப்பொழுது இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவருடைய மாறாத தன்மையின் இருப்பு நிலையை குறித்து சொல்லுகிறவர், தம்முடைய குணநிலைகளிலும் மாறாதவர் என்பதை அவர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். இதன் ஆழம் என்ன? இதை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், இந்த கடவுள் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும்போது அவர்களுக்கு ஏற்கனவே உறுதிப்படுத்தி இருக்கிறார். என்னவென்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அடிமைத்தனங்கள் வரும்போது கர்த்தர் விடுவிக்கிறவராக மறுபடியும் அவர்களுக்கு வெளிப்படுவார் என்பதை அவர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர்களிடத்திலே சொல்கிறார், நீங்கள் என்னை நம்பி இருங்கள் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, இதுதான் முதல் பகுதியிலே அடிமைத்தனத்தினால் தள்ளாடி போன மக்களை கூக்குரலிட்ட போது கடவுள் வெளிப்பட்டு தம்மை நம்ப, தங்கள் வாழ்க்கையின் மூலமாக அவரை ஆண்டவராக, கடவுளாக உறுதிப்படுத்த அவர் எதிர்நோக்குகிறார். இரண்டாவதாக, கொலோசியர்கள் எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 15 முதல் 22 வசனங்களிலே அடுத்த பகுதி வருகிறது.
இந்த பகுதியில் உள்ள மக்களை குறித்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இவர்கள் யார் என்று கேள்வி எழுப்பும் போது, இந்த மக்கள் ஆண்டவரை பற்றி கொண்டவர்கள், ஆண்டவரை குறித்து அறிந்து கொண்ட மக்கள். இவர்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க பாத்தீங்கன்னா, கள்ள போதகர்களால் சூழப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் என்ன சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்? இவர்களுக்கு என்ன போதனைகளை சொன்னார்கள்? அக்காலத்திலே சீசரின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சீசரின் அதிகாரம் யாரிடத்திலிருந்து வந்தது என்று கேள்வி எழுப்புவோம் என்று சொன்னால், அவர்கள் சொல்லுகிறார்கள், அது கடவுளிடத்திலிருந்து வந்தது. அந்த அதிகாரங்கள் அனைத்தும் கடவுளால் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் கடவுளின் பிரதிநிதி. இப்படிப்பட்ட ஒரு புரிதல் அவர்களுக்கு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கடவுளாகிய தன்மை, கடவுளாகிய தெய்வம் தன்னை பல்வேறு விதமான சூழலிலே இவ்வுலகிலே வெளிப்படுத்துவதற்காக தன்னுடைய வல்லமையை அநேக தெய்வங்களுக்கு, குறு தெய்வங்களுக்கு பிரித்து கொடுத்திருக்கிறார் என்று நம்பினார்கள். ஆகவே ரோமர்களும் கிரேக்கர்களும் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளின் மூலமாக அவர்கள் கொண்டிருந்த தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்த அந்த தெய்வங்களை குறித்து இந்த கள்ள போதகர்கள் என்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னா, நம்முடைய தெய்வீக, நம்முடைய ஆண்டவர், நம்முடைய கடவுள் இந்த தெய்வீக ஆற்றல்களை இப்படிப்பட்ட குறு தெய்வங்களுக்கு கொடுத்திருக்கிறார், சீசருக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் சீசர் வணக்கத்தில் இருந்தவர்கள் அவரை லார்ட் குரியோஸ், லார்ட் என்று சொல்லி அழைத்தார்கள். என்று சொன்னால் கடவுளின் மறு அவதாரம் அவர் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஆளுமை கொண்டிருந்த இந்த ஆளுமைகளை ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு விளக்கி சொல்லும் போது சொல்லுகிறார், இவைகள் அனைத்தும் கள்ள போதகங்கள். அப்படியானால் எது உண்மை, எது உண்மையான கடவுள், இல்லையானால் ஆண்டவர் என்று கேட்போம் என்று சொன்னால், பவுலப்போஸ்தலன் அவர்களுக்கு அழகாக இவைகளை தாண்டி அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். கிறிஸ்து தம் மரணத்தின் மூலமாக தம்மை ஆண்டவராக இவ்வுலகிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். இல்லையானால் கடவுள் கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக இவ்வுலகிலே அவரை ஆண்டவராக, மீட்பராக அறிமுகப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறு யாரும் கடவுளாக, ஆண்டவராக இவ்வுலகிலே இருக்க வழி இல்லை என்று சொல்லி, அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் மேல் அவர்கள் நம்பிக்கை வைக்க ஆண்டவர் பவுலப்போஸ்தலன் மூலமாக அந்த கள்ள போதகர்களால் சூழப்பட்ட மக்களை அழைக்கிறார். குழப்பத்தில் இருந்த, கஷ்டங்களில் இருந்த, ஒருவேளை தங்களுடைய வாழ்க்கையில தெளிவில்லாத நிலையில் இருந்த மக்களுக்கு பவுலப்போஸ்தலன் மூலமாக கடவுள் கற்றுக் கொடுக்கிறார், கிறிஸ்துவே ஆண்டவர், கடவுள் என்று சொல்லி. மூன்றாவதாக யோவான் என்பவர் எழுதிய நற்செய்தி நூலிலே 20ஆம் அதிகாரம் 24 முதல் 29 வசனங்கள். இந்த பகுதியிலே நீங்கள் பார்ப்பீர்களானால், சீஷர்கள், ஆண்டவருடைய சீஷர்கள் எல்லாரும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு சற்றே முந்தைய பகுதியில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், இவர்கள் எல்லாரும் பயந்து பூட்டப்பட்ட அறையிலே சாவுக்கு அஞ்சி அமர்ந்திருக்கிறார்கள். வெளியில் சென்றால் கண்டிப்பா கொன்றுவாங்க நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே இந்த சீடர்கள் அனைவரும், ஒருவேளை நாம் வெளியே வந்தோம் என்று சொன்னால், வெளிப்படுவோம் என்று சொன்னால் கொன்று போட்டு விடுவார்கள் என்று பயந்து கதவுகளை அடைத்து கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, அப்பொழுது அந்த கலங்கி நின்ற சீஷர்களுக்கு, பயங்களினாலே ஆட்கொள்ளப்பட்ட சீஷர்களுக்கு ஆண்டவராகிய இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தவராக பிரத்யட்சமாய் அந்த இடத்திலே தாம் காட்சி கொடுத்து, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, அப்பொழுது தோமா இல்லை. தோமா இருக்கிற பகுதியை தான் இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்கிறோம். அதில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா, இந்த தோமா வந்த உடனே சீஷர்கள்லாம் சொல்றாங்க, இயேசுவானவர் உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவனோடு இருக்கிறார், நம்முடைய நம்பிக்கை அழிந்து போயிற்று என்று எண்ணினோம், ஆனால் இயேசுவானவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் சொல்றாரு, இல்லை நான் நம்ப மாட்டேன். இயேசுவானவர் அவருடைய கைகளில் உண்டான காயத்தில் என் கரங்களை வைக்க வேண்டும், அவருடைய விழாவிலே என் கரங்களை போட்டு நான் பார்க்க வேண்டும், அப்பொழுதுதான் விசுவாசிப்பேன். எனக்கு அருமையானவர்களே, இது நம்பிக்கை அற்ற நிலை அல்ல, அவிசுவாசம் அல்ல, இல்லையானால் பற்றுறுதி அற்ற நிலை அல்ல. ஆனால் இந்த கடவுளை பிரத்யட்சமாய் நான் காண வேண்டும் என்கிற உறுதியான அடிப்படை நம்பிக்கை,
கலக்கம், சந்தேகம் இவைகளின் மத்தியிலே நிச்சயமாய் நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்காக இவர் காத்து கொண்டிருக்கிறார். அப்படி சொல்லும்போது ஆண்டவராகிய இயேசுவானவர் மறுபடியுமாக பூட்டப்பட்ட அறைக்குள்ளாக இந்த தோமாவிற்காக மறுபடியும் வந்து தம்மை வெளிப்படுத்துகிறார். திருக்காட்சியை அவருக்கு அளிக்கிறார். சொல்லுகிறார், தோமாவே, உன்னுடைய கரங்களிலே உன்னுடைய விரல்களை இட்டுப்பார், என்னுடைய விலாவிலே உன் கையை போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று சொல்லி அவருக்கு தம்மை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக எனக்கு அருமையானவர்களே, இப்படி ஒவ்வொரு வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலும் அடிமைத்தனத்தினால் சோர்ந்து தள்ளாடி கொண்டிருந்த மக்களுக்கு அவர்கள் கூக்குரலிட்ட போது ஆண்டவர் அவர்களுக்கு நேரடியாக அவர்கள் மத்தியிலே வந்து அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, கள்ள போதனைகளினால் சூழப்பட்டு குழப்பத்தில் இருந்த மக்கள், கடினமான பாடுகளின் மத்தியிலே, வேதனைகளின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள், அப்படிப்பட்ட அதிகாரங்கள் எவைகள் அதிகாரங்கள் என்று எண்ணிக்கொண்டு மிகுந்த குழப்பத்தில் இருந்த மக்களுக்கு ஆண்டவர் பிரத்யட்சமாக தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அவர் ஆண்டவர் என்பதை அவர்களுக்கு விளக்கி காண்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, பூட்டப்பட்ட அறையிலே சாவுக்கு அஞ்சி ஒருவேளை நம்பிக்கை இழந்த, வாழ்க்கையின் எல்லா விதமான நம்பிக்கைகளும் குலைக்கப்பட்ட நிலையில் இருந்த மக்கள் இருந்தபோது அவர்களுக்கும் தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஆக எப்படிப்பட்ட வாழ்க்கையின் சூழ்நிலைகளினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கடவுள் தம்மை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார் என்பதை இந்த வேத பகுதிகள் நமக்கு விளக்கி சொல்லுகின்றன. ஆக எனக்கு அருமையானவர்களே, வாழ்க்கையின் சூழ்நிலைகள், நம்முடைய நம்பிக்கைகள் அசைக்கப்படுகிற வேளையிலும், வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே அசைக்கப்படுகிற வேளையிலே கடவுள் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதை இந்த பகுதிகள் அழகாக நமக்கு விளக்கி சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களின் வாழ்க்கை சூழ்நிலைகளிலும் நம்மை அடிமைப்படுத்தி நம் வாழ்க்கையை கசப்பாக்கும் மக்களை தனிப்பட்ட சமய, சமூக மற்றும் அரசியல் வாழ்விலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, எதை நம்புவதென்று அறியாமல் குழப்பங்களிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அநேக நேரங்களிலே பொய்யை திரித்து உண்மையை போன்று பரப்பிக் கொண்டிருக்கிற காலங்களுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாவுக்கு நம் வாழ்வை அஞ்ச வைத்து வாழ்வின் நம்பிக்கையை முற்றிலுமாய் அழித்து போடுகிற கொள்ளை நோய்கள் பெருகி கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையிலே குழம்பி போய் சாவுக்கு அஞ்சி பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த நாளிலே, இந்த நாள் பகுதிகளின் மூலமாக, இந்த நாள் வேத வசனங்களின் மூலமாக கர்த்தர் நம்மை சந்திக்கும் போது கேட்கிற நிலை, இப்படிப்பட்ட நிலையிலும் அவரை விசுவாசிக்க பற்றுறுதி கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். ஆகவேதான் யோவான் 20:28-29 வசனங்களில் நீங்கள் வாசிக்கும் போது இயேசுவானவர் தோமாவிடத்தில் சொல்லும் போது, நீ என்னை கண்டதினால் விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் என்னை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் தம்முடைய சீஷர்களிடத்திலே கேட்கும் போது அழகான ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நீர் மாத்திரம் உண்மையுள்ள தேவன், நீர் மாத்திரம் பெரியவர் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அந்த ஆண்டவரை இந்த சூழ்நிலைகளிலும் விசுவாசிக்க, இல்லையானால் உறுதியோடு அறிக்கையிட, ஆம், எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு உண்டு, எப்படிப்பட்ட வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலும் எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு உண்டு என்று சொல்லக்கூடிய விசுவாச அறிக்கை செய்யக்கூடியவர்களாய் நாம் வாழ முடியுமா? என் வாழ்க்கையின் மூலமாக அதை அறுதியிட்டு சொல்ல முடியுமா? எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் அனைத்தும் ஒன்றுமில்லாமற் போனாலும், யோபுவை போல வாழ்க்கையின் சூழ்நிலைகள் என்னை நிர்பாக்கியமான நிலையிலே தள்ளினாலும் நான் ஆண்டவரை நம்ப ஆண்டவர் எதிர்நோக்குகிறார். யோபு 13:15 அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லுவார். புலம்பலின் புஸ்தகத்திலே புலம்பிக் கொண்டிருக்கிறார் ஆக்கியோன். வாழ்க்கை நம்பிக்கைகள் சீர்குலைந்த நேரத்தில் எட்டியும் பிச்சுமாக்கிய கசப்பை நீர் நினைத்தருளும் என்று சொல்லி, என்னுடைய கசப்பை நீர் நினைத்தருளும் என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர் சொல்கிறார். ஆனாலும் இதிலே நான் நம்பிக்கை கொண்டிருப்பேன், நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையை என்று சொல்லுவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலைகளிலே கர்த்தரை நம்பி பற்றி கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். இப்படி கிறிஸ்துவை கடவுளாய், ஆண்டவராய் எந்த சூழ்நிலையிலும் விடாமல் அறிக்கை செய்து பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும் அனுகிரகம் என்ன? அவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்யும் ஆசீர்வாதங்கள், கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன?
3 காரியங்களை 3 வசனங்கள் மூலமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக இந்த நாளின் பகுதியில் யாத்ராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். யாத்ராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லும்போது, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது இவ்விதமாய் சொல்கிறார், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்குவேன் என்று சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, முதலாவதாக சிறுமையை நீக்குவார். நம் வாழ்க்கையின் சிறுமையை கர்த்தர் நீக்கி போடுவார். எனக்கு அருமையானவர்களே, தம்முடைய பிள்ளைகளை கடவுள் எப்போதும் சிட்சையின் மூலமாக, இல்லையானால் சிறுமையின் மூலமாக அவற்றின் பாதையிலே வழிநடத்தி அவர்களுடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்தி அதற்கு பின்பாக அவர்களுடைய சிறுமையை நீக்கி போடுகிறார். இதுதான் விசுவாச வாழ்வின் அடித்தளம். எனக்கு அருமையானவர்களே, இதை எப்படி அறிந்து கொள்ள முடிகிறது? ஏன் சிறுமை என் வாழ்க்கையில, ஏன் இப்படிப்பட்ட சிறுமைகள் சிட்சைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று கேள்வி எழுப்போம் என்று சொன்னால் 2 விதமான காரணங்கள் இருக்கிறது. ஆண்டவர் அனுமதிக்கிற இப்படிப்பட்ட சிட்சைகளுக்கு, சிறுமைகளுக்கான காரணம் 2 விதமான காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, நம்முடைய விசுவாசத்தை பரீட்சித்து நம்மை உறுதிப்படுத்த. எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல கர்த்தர் உங்களை சிட்சிக்கிறார் என்று சொல்லுவார். அது மாத்திரமல்ல, பேதுரு அப்போஸ்தலன் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலே, நீங்கள் உங்கள் விசுவாசத்தின் உறுதியானது சோதனைக்கு உட்படுகிறது. பொன்னாகிய உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு அது பிரத்யட்சமா இல்லையானால் பரிமளிக்கக்கூடியதாய் விளங்க வேண்டும். ஆகவே கர்த்தர் உங்களை சோதனைகளுக்கு உட்படுகிறார், இப்பொழுது கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை என்று சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அப்படியானால் இப்படிப்பட்ட சிறுமைகள் எப்பொழுது வருகிறது என்று சொன்னால், என் விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறதற்காக வருகிறது. இரண்டாவதாக, நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல நீங்க வாசித்து பார்க்கும்போது அதுல சொல்லும் போது அழகாக சொல்கிறார், காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கறத்துடைக்கும். சங்கீதக்காரனும் கூட 119ஆம் சங்கீதத்துல சொல்லுவான், 67, 71 வசனங்கள்ல, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, நான் அதற்கு உபத்திரவப்படுவதற்கு முன்பாக வழி தப்பி நடந்தேன், இப்பொழுது உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன், அவைகளை கை கொள்ளுகிறேன் என்று என்று சங்கீதக்காரன் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தை பரீட்சிக்கிறதற்காக, நம்மை பொல்லாப்புக்கு நீங்களாக்கி தூயோராக விளங்க செய்கிறதற்காக கர்த்தர் சிறுமைகளை அனுமதிக்கிறார். ஆனால் இந்த சிறுமைகள் நிரந்தரமானது அல்ல. 103ஆம் சங்கீதத்திலே 9ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் அழகாக சொல்லுவான், ஆண்டவரே, நீர் ஒருவேளை என்னை தூய்மைப்படுத்துகிறவராக இருக்கிற, என்னை விடுவிக்கிறவராக இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக இது நிரந்தரமானதல்ல, நீர் என்னை மறுபடியுமாக விடுவிப்பீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் சிறுமைகளை நீக்குகிற ஆண்டவர் நிரந்தரமாய் அவைகளை வைக்கிறதே அல்ல, ஆனால் என் சிறுமைகளை நீக்கி என்னை ஆசீர்வாதத்திற்கு நேராய் வழிநடத்த உண்மையுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். பாலைவன நீரோடையிலே இப்படிப்பட்ட ஒரு சின்ன சம்பவம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வைரக்கல் ஒன்று கிடைக்கப்பெற்றது. இந்த வைரக்கல் என்ன செஞ்சு, ஒரு நல்ல அருமையான வைரம், இது ஒரு அரசனுடைய மணிமுடியிலே வைக்கப்படுகிறதற்காக செதுக்கப்பட உலகிலேயே சிறந்த வைரம் இளைப்போன் கையிலே கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. அதை பார்க்க ஆரம்பிச்சான். ஒவ்வொரு நாளும் அதை குறித்த ஆய்வுகளிலே ஈடுபட ஆரம்பிச்சார். அவர் உலகிலேயே சிறந்த வைரம் இளைப்போனவன். பார்த்து பார்த்து அதை ஸ்டடி பண்ணி அதனுடைய தன்மைகள், அதனுடைய கூறுகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து விட்டு ஒரு நாள் வந்தது. அந்த நாளிலே எல்லாவற்றையும் நன்றாக ஆராய்ந்து விட்டு அந்த கல்லை வைத்து அதன் மேல் ஒரு சுத்தியலை வைத்து ஓங்கி ஒரு அடி அடிச்சான். 2ஆக பிளந்து விட்டது. நம்ம நினைக்கலாம், என்ன ஒரு கவலையினம் இவருக்கு, ஏன் இப்படி பண்ணாரு? ஒரு நல்ல சிறந்த வைரமாக இருக்கிறதே, அதை போய் ஏன் உடைச்சார்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது ஆராய்ந்து அடிக்கப்பட்ட அடி. அந்த அடி அதனுடைய அந்த வைரத்திலே விழ வேண்டும். ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அதிலே அவன் அடிச்சு உடைச்சு முடிச்ச உடனே அது 2 வைரமாக ஜொலித்தது. எனக்கு அருமையானவர்களே, அதை கண்டபோது அதற்குள்ளாக 2 வைரம் இருக்கிறதை அவன் கண்டு கொண்டிருந்தான். மிகவும் துல்லியமாய் ஆராய்ந்து இது உடைக்கப்பட வேண்டும் என்பதை அவன் அறிந்திருந்தபடினாலே அதை உடைத்தான். உடைத்த போது 1 இல்ல 2 கல்லாக அநேகருக்கு ஆசீர்வாதமாய், இன்னும் ஒளி கொடுக்கக்கூடியதாய், மகிமை பொருந்தியதாய் அந்த வைரக்கல் விளங்கியது என்று சொல்லி அவர் எழுதுவார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கையில சிறுமையை நம்முடைய வாழ்க்கையில ஒப்பு கொடுக்கும் போது, ஒருவேளை அவைகள் நம்மை உடைக்கிறதற்காக அல்ல,
ஆனால் ஏற்ற காலத்திலே மறுபடியும் உருவாக்குகிறதற்காக இந்த சிறுமையை வாழ்க்கையில அனுமதிக்கிறார். ஆனால் இந்த சிறுமையை மாற்றி போடுகிறவராய், நீக்குகிறவராய் அவர் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்தார், சிறுமையை நீக்குவேன் என்று சொல்லி. பின்னாட்களிலே வேதாகமத்தில் நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது பார்க்கிறோம், ஆண்டவர் அவர்களுடைய சிறுமையினை நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள்ளாக அவர்களை பக்குவமாய் அழைத்து சென்றதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, இப்படி ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு, ஆண்டவராக கொள்கிறவர்களுக்கு இன்னொரு ஆசீர்வாதம். கொலோசேயர் 1:20 இவ்விதமாய் சொல்லுகிறார். கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 1:20 அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இரண்டாவதாக, சமாதானத்தை அருளுவார். எனக்கு அருமையானவர்களே, இதிலே அழகாக சொல்கிறார், சமாதானத்தை அருளுகிறார் தம்முடைய பிள்ளைகளுக்கு. இப்படி உடைக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சமாதானத்தை அருளுகிறார். நம்ம கேட்கலாம், எப்படியா சமாதானம் எப்படியா கிடைக்கும்? இப்படிப்பட்ட கஷ்டங்களுக்கும் பாரங்களுக்கும் நடுவாக நடந்து வந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு உள்ளத்துல எப்படி சமாதானம் இருக்கும்? அதுதான் கர்த்தர் கொடுக்கிற சமாதானம். எனக்கு அருமையானவர்களே, இந்த சமாதானத்தை குறித்து சொல்லும் போது நீங்க பின்னால இயேசுவானவர் சொல்லும் போதும் சரி, பவுலப்போஸ்தலன் சொல்லும் போதும் சரி, யோவான் 14:27 சொல்லும் போது சொல்கிறார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானம் வேறு விதமான சமாதானம், உங்களுக்குள்ளாக அந்த சமாதானம் நிலைத்திருக்கும். அது மாத்திரமல்ல, பிலிப்பியர் 4:7 பவுலப்போஸ்தலன் இந்த சமாதானத்தை குறித்து சொல்லும் போது சொல்கிறார், அது புத்தி கெட்டாத சமாதானம் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, இது எப்படிப்பட்ட சமாதானம்? இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி போட்டு ஒன்றும் இல்லை, நீங்க நல்ல சமாதானமா இருங்க அப்படின்னு சொல்லி வைக்கிற சமாதானம். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் என்பது என் நிகழ்வுகளின் மத்தியிலே, வாழ்க்கையின் சூழ்நிலையிலே, என் உடைவுகளின் மத்தியிலே கர்த்தர் உடன் இருக்கிறார், என் காரியங்களை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார், அவர் நோடு கூட இருந்து வழிநடத்த வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார், என் வாழ்க்கையின் காரியங்களை அவர் துல்லிய அறிந்திருக்கிறார் என்கிற சமாதானம், அவர் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார் என்கிற சமாதானம். இதை குறித்து இறையலாளர்கள் எழுதும்போது, இந்த கொலோசியர் 1:20 பின்னணியத்தை குறித்து எழுதும்போது ஆதியாகமம் 1 நினைவு கூறுகிறார் அந்த ஆக்கியோன். இறையலாளர் சொல்லும் போது சொல்கிறார், it is a cosmic chaos which God put right and it is a cosmic order which came into being. உலகமே குழப்பத்திற்குள்ளாக இருந்தபோது, ஒரு கேயாஸ்குள்ள, கன்ஃபியூஷனுக்குள்ள இருந்தபோது கடவுள் அதை ஒழுங்குபடுத்துகிறார். உலகம் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, கர்த்தருடைய ஆவியானவர் உருவாக்குகிறார், சரியானவற்றை உருவாக்குகிறார். அதே போன்றே யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் கிறிஸ்து இல்லையோ அவர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் there is hostility, there is wickedness, there is estrangement. யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் கடவுள் இல்லையோ அவர்களுடைய வாழ்வில் எல்லாம் அவர்கள் கடவுள் ஆண்டவராக அவர்கள் கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து செல்லும். எதற்காக கடந்து செல்ல வைக்கிறார்? அதை சீர்படுத்துவதற்காக, அந்த அந்த குழப்பங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக, அதை ஒன்றிணைப்பதற்காக ஆண்டவர் அவர்களுக்கு இதை அனுமதிக்கிறார் என்பதை இதில் சொல்லுகிறார். அந்த இறையலாளர் அழகாக எழுதுகிறார். அவர் சொல்லும் போது கடைசியாக முடிக்கும் போது விதமாய் முடிக்கிறார், there is a need for reordering of context and content in their life. அது மாத்திரமல்ல, there is a need for restoration and renewal. அவர்களுடைய வாழ்க்கையிலே மறு உருவாக்கம் நிகழ வேண்டும். அவர்களுடைய சூழ்நிலையும் சரி, அவர்களுடைய வாழ்க்கையின் தன்மைகளும் சரி மாற வேண்டும். மறுபடியுமாக மறு உயிர்ப்பு நடைபெற வேண்டும். மறுபடியுமாக மறு நிலைப்படுத்துதல் நிகழ வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் அழகாக சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அந்த சமாதானத்தை தான், அதன் மத்தியிலே ஆண்டவர் சமாதானத்தை அருளுகிறார். அதுதான் தெய்வீக சமாதானம். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி அடுத்த பகுதிக்குள்ளாக கடந்து செல்கிறேன். ஏசாயா 25 4-8 நீங்கள் வாசிக்கும் போது, ஒருவேளை குழப்பங்களும் கொடூரமானவர்களின் சீரல் மதலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடன், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலாம். இந்த காரியங்களை குறித்து சொல்லிக்கொண்டே வரும்போது 8வது வசனத்தில் சொல்றார், அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். இன்னைக்கு கூட மரணத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, வாழ்க்கை நிலைகளிலே ஒருவேளை மரணம் வந்துருமோ, என் வாழ்க்கையில சூழ்நிலைகள் சாதகமாக பாதகமாக முடிந்து விடுமோ, கொடூரமானவர்களின் சீரல் மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல கொள்ளை நோய்களும் ஒருவேளை மக்களும் எதிர்த்து கொண்டிருக்கிறார்களே, என்ன செய்யறது? எனக்கு 26 3 வரும்போது சொல்கிறார், உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடன் உண்மையை நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். என்ன செய்வாரு?
ஆண்டவர் பரிபூர்ண சமாதானத்தை அருளுகிறார். இப்படிப்பட்ட மரணமே வந்தாலும் அவருடைய சமாதானம் நம்மில நிலைத்திருக்கும். ஒரே ஒரு சின்ன காரியத்தை வேத பகுதியின் மூலமாக நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்க பார்த்தீங்கன்னா, கேரன் உல்ஃபி மற்றும் அவர்களுடைய கணவர், இவங்க 2 பேரும் குழந்தைக்காக ரொம்ப நாள் ஏங்கி தவிச்சிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க 2 பேரும் என்ன செஞ்சாங்க, ஆண்டவரிடத்திலே ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஆகவே ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போதெல்லாம் எல்லாமே நெகட்டிவா, இல்லை முடியாது உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. எனக்கு அருமையானவர்களே, அவங்க சொல்றாங்க, நாங்கள் இப்படி வழி நடந்து கொண்டு வந்த போதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில புயல் வீசியதை போன்ற ஒரு நிலையை நாங்கள் உணர்ந்தோம். ஆனா அவங்க சொல்லும்போது அந்த வேத பகுதியிலே அழகாக சொல்கிறார்கள், in such times we felt God's calming presence. ஆண்டவருடைய அமைதிப்படுத்தும் பிரசன்னம் எங்களுக்குள்ளாக தெய்வீக சமாதானத்தை அருளி எங்களை காத்து கொண்டதை நாங்கள் உணர்ந்தோம். அப்படிப்பட்ட நேரத்தில் என்று சொல்லுகிறார். அவருக்கு கடைசி வரைக்கும் குழந்தை இல்லையா அவங்களுக்கு. ஆனால் அவர் சொல்லுகிறார், இப்பொழுது நாங்கள் பலப்பட்டிருக்கிறோம். எங்க வாழ்க்கை நன்மை நடந்துச்சா இல்லையான்றது இல்லை, ஆனால் கடவுளுடைய சமாதானம் எங்களை ஆளுகை செய்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் அணுவாய் அவரை அனுபவித்து உணர்ந்து கொண்டோம். அவருடைய சமாதானம் எங்களை ஆளுகை செய்கிறது. தி எவர் அபைடிங் காட்ஸ் காமிங் பிரசன்ஸ், ஆண்டவருடைய என்றும் நிலைத்திருக்கும் என்னோடு உடனிருக்கும் தெய்வீக சமாதானம். எனக்கு அருமையானவர்களே, அதை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அருள்கிறார். மூன்றாவதாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, யோவான் 20ஆம் அதிகாரம் இந்த நாள் பகுதியில் நீங்கள் வாசிக்கும் போது 26ஆம் வசனத்தின் பின்பாகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது இவ்விதமாய் சொல்கிறார், அப்பொழுது இயேசு வந்து அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக இயேசுவானவர் வந்து உங்களுக்கு சமாதானம் என்று தோமா இருக்கும் போது வந்து சொல்லுகிறார். அப்படியானால் என்ன? மூன்றாவதாக இப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டு அறிய செய்வார். கண்டு அறிய செய்வார் அப்படின்னா என்ன? இட் வாஸ் நாட் an abstract happening. ஏதோ எங்கோ ஒரு நடந்த செயல் அல்ல, முற்றிலுமாக இட் வாஸ் a realistic thing. தோமாவுக்கு ஆண்டவர் உயிர் தெழுந்துட்டாருப்பா, எங்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்தாரு சொல்லிட்டு போகல. இயேசுவானவர் மறுபடியுமாக வந்து நின்று பிரத்யட்சமாய் அவருக்கு முன்பாக நின்று உனக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். தோமாட்ட பேசுறார். அவர் சாப்பிடுகிறதை, அவரோடு கூட தொடர்பு கொள்கிறதை அவன் அறிந்து கொள்ளுகிறான். எனக்கு அருமையானவர்களே, கடவுளை அனுபவமாய் காணும் நிகழ்வு. அப்போ நீங்க கேட்கலாம், நாங்க இவ்வளவு நாள் கடவுளை அனுபவிக்கலையா அப்படின்னு சொல்லலாம். அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கடவுளை புதுவிதமான அனுபவத்தோடு அறிந்து கொள்கிறார்கள். தோமாவுக்கு அவ்வளவு நாள் அனுபவம் இல்லையா? ஏசாமியை பார்க்கலையா? அவரு பார்த்தார். 3.5 வருடமாக அவரோடு கூட இருந்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறார். அவரோடு கூட பேசி இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த நம்பிக்கையை அப்பொழுதே கொடுத்திருக்கிறார். ஆனா இப்போ நம்பிக்கை உடைந்து போயிற்றேன். வாழ்க்கையின் சூழ்நிலைகள் அந்த நம்பிக்கைகள் அனைத்தையும் உடைத்து போட்டு விட்டது. இப்பொழுது ஆண்டவருடைய நம்பிக்கை வார்த்தை எங்கே போயிற்று? காணும் தெரியல. ஏசாமி கேட்டா தெரியாது, இல்ல நான் அவரை பார்க்கல, அவர் செத்து போயிட்டாரு, அவரை சிலுவையில பார்த்தேன் அப்படின்னு சொல்றார். எனக்கு அருமையானவர்களே, அப்படியானால் இப்போ எங்க இருக்கிறாரு? இப்பொழுது ஒரு புதுவிதமான அனுபவத்தோடு இயேசுவானவரை அறிந்து கொள்கிறார். அவரை உயிர்த்தெழுந்தவராக அடையாளம் காண்கிறார். அங்குதான் அவருடைய நம்பிக்கை புதுப்பிக்கப்படுகிறது. உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை மறுபடியுமாக புதுப்பிக்கப்படுகிறது. அவருடைய வாழ்விலே காணப்பட்ட இனி பின் வாழ்க்கையிலே சந்தேகம், பயங்கள், கதவு பூட்டப்பட்ட நிலைகள் உள்ள உட்காந்துருக்கோம். நம்மளும் இன்னைக்கு அப்படிதான் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறோம். ஆக இப்பொழுது சந்தேகங்கள், பயங்கள், பூட்டப்பட்ட நம்பிக்கையற்ற நேரங்கள், இவைகளின் மத்தியிலே நம்ம கடவுளை அறிந்து கொள்கிறது ஒரு புதுவிதமான அனுபவமா இருக்கும். அதுதான் ஒரு இன்னும் கடவுளை ஆழமாய் அறிந்து கொள்ளுகிற நிலைக்கு நேராய் நாம் வழிநடத்தப்படுகிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த அறிதல் நான் சொன்னேன் இல்லையா, கண்டு அறிய செய்கிறார் அப்படின்னு சொன்னா, கடவுளை கண்டு அறிதல் என்று சொல்ல வார்த்தைக்கு வேதாகமத்திலே ஒரு ஆழமான வார்த்தை இது. நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகம புஸ்தகத்துல அறிதல் எங்கெல்லாம் அறிதல்னு வருதோ அப்போலாம் ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அதுதான் சொல்றேன். ஆக எனக்கு அருமையானவர்களே, அந்த வார்த்தையின் பொருள் என்ன? ஒரு புருஷன் மனைவிக்கு இடையே மாத்திரம், இல்லையானால் ஓர் உடலாக இணைகிற ஒரு சரீரத்தில் மாத்திரம் அவர்களுக்குள்ளாக இருக்கிற புரிதல் நிலையை குறித்து அறிதல் என்ற வார்த்தை உபயோகப்படுகிறது.
புதிய ஏற்பாட்டுக்கு வருவீங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல 20-21 வசனங்கள்ல எம்மாவூருக்கு போன சீஷர்களுக்கு ஆண்டவர் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள் என்று வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட நிலை அவங்க சொல்றாங்க? 20-21 வசனங்களை சொல்றாங்க, அவர் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நம்பி இருந்தோம், இப்ப நம்பிக்கை இல்லை, அவர் செத்து போயிட்டார். அப்போ ஆண்டவர் அவர்களுடைய இருதயங்களை திறக்கிறார். அவருடைய வார்த்தைகளுக்கு அவருடைய இருதயங்கள் திறக்கப்படுகிறது. 31ஆம் வசனத்துல 45ஆம் வசனத்துல வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களுக்கு பிரத்யட்சமாய் காட்சி கொடுக்கும் போது அவர்களுடைய இருதயத்தை திறக்கிறார் ஆண்டவர். எனக்கு அருமையானவர்களே, இந்த அறிதல் என்று சொல்லப்படுவது ஆண்டவர் மூலமாக வருவது. சும்மா சாதாரணமா எனக்கு தெரியும் ஆண்டவர்னா யாரு அப்படின்னு கேட்டா, ஆமா அவர் என்னுடைய ஆண்டவர் கடவுள் அப்படின்னு சொல்றது இல்ல. உன் அனுபவங்களின் ஊடாக, உன் நம்பிக்கையின் ஊடாக நம்பிக்கையை மறுபடியுமாக புதுப்பிக்கிறாரே, அதுதான் அவருடைய அனுபவம். எனக்கு அருமையானவர்களே, அந்த அறிகிற ஆண்டவரை ஆழமாக அறிகிற அனுபவத்திற்கு நேராக ஆண்டவர் வழி நடத்துகிறார். அப்போ இந்த ஆண்டவரை உண்மையா அழகா அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டா, டு சூஸ் டு பி broken. நான் தெரிந்து கொள்ள வேண்டும், நான் உடைக்கப்பட தெரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டப்படாதீங்க. அடுத்தது டு cherish the brokenness. என் வாழ்க்கையில் ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சே, என்னுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்குதே, எங்களுக்கு இந்த வியாதிகள் வந்திருக்குதே, அனுமதிக்கப்பட்டிருக்குதே, என் வாழ்க்கையில எங்களை கஷ்டப்படுத்துறாங்களே, எங்களுக்கு கிறிஸ்தவ நம்பிக்கைகள் ஒருவேளை எடுத்து சொல்லப்பட இவர்களுக்கு எங்களை விடுகிறது இல்லையே. எனக்கு cherish the brokenness. உடைக்கப்பட்ட நிலையை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்க. ஏனென்று சொன்னால் அவைகளின் மூலமாக நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வதோடு மாத்திரமல்ல, சாட்சியாக்குகிறார். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக to find and lift the broken. எனக்கு அருமையானவர்களே, யாரெல்லாம் உன்னை போல உடைக்கப்பட்டிருக்கிறார்களோ, உங்களை போல என்னை போல வாழ்க்கையின் உடைவுகளுக்குள்ளாக இருக்கிறார்களோ, நம்பிக்கையின்மையின் சூழ்நிலைகளில் இருக்கிறார்களோ, அவர்களை உயர்த்துவதற்காக கடவுளை நான் அறிந்து கொள்ள ஆண்டவர் கிருபை அருள்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அதுதான் அழைப்பு. பவுல் அப்போஸ்தலனை பத்தி ஆண்டவர் சொல்லும் போது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்றாரு, அவன் எவ்வளவாய் என்னுடைய நாமத்திற்காக பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு நான் கற்பிக்க வேண்டும், நீ போ அப்படின்னு சொல்றார். தம்மை வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, அதை உணர்ந்து கொண்ட பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, என்னை புறஜாதிகளுக்கு, உடைக்கப்பட்ட மக்களுக்கு கர்த்தர் என்னை அபிஷேகித்தார் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, உடைக்கப்பட்ட புறஜாதிகளுக்கென தான் இப்படி உடைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை பவுல் அப்போஸ்தலன் உணர்ந்து கொண்டார். ஒரு நாள் யூதர்கள்ட்ட போனாலும் ஏத்துக்கல அவங்க. எனக்கு அருமையானவர்களே, உடைக்கப்பட்ட மக்களுக்காய் இன்று அவரை அறிந்து கொள்ள என்னை வழி நடத்தி இருக்கிறார் ஆண்டவர். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 3-12 வசனங்களிலே, உடைக்கப்பட்ட நேரத்திலே தான் எலியா கடவுளை கண்டு கொண்டார். எனக்கு அருமையானவர்களே, அவன் உடைந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவரே போதும், ஜீவனை எடுத்துக்கொள்ளும், போதுமா கர்த்தாவே, இனிமே வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறார், எழும் நட, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், ரொம்ப தூரம் இருக்குது, போ அப்படின்னு அனுப்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஓரே பர்வதம் மட்டும் வந்து நின்ற போது நான் மட்டும்தான் ஆண்டவரே இருக்கிறேன். இல்லப்பா, உன்னை மாதிரி 1000-10,000 முழங்கால்கள் முடங்காமல் இருக்கிறது, இன்னும் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் உடைக்கப்பட்ட புறஜாதிகளுக்கென அவர் மக்களை ஆயத்தப்படுத்துகிறார். எனக்கு அருமையானவர்களே, கடவுளை முகமுகமாய் கண்டு தரிசித்து மகிழ்கிறான். அவரை அறிந்தான். புதிய கடவுளாக தன் வாழ்க்கையிலே யாரை சந்திக்க மாட்டேன்னு சொன்னானோ, யாரை இந்த எலியா ஆகாபு சந்திச்சா கொன்றுவான், நான் போக மாட்டேன்னு சொல்றான், அவனை எதிர்த்து போய் சொல்கிறான், நீயே இந்த மனுஷன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கர்த்தரவனை பலப்படுத்துகிறார். தம் மகிமையை ஆண்டவர் காண செய்வார். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா, தோமா ஆண்டவர்கிட்ட இதை தெரிஞ்சுக்கிட்டார். இப்போ உயிர் தெழுந்துட்டார் ஆண்டவர், அப்பையும் பார்த்துட்டார் ஆண்டவரை. கடைசியா அவருக்கு குறித்த ஒரு சரித்திரம் உண்டு. என்னன்னு சொன்னா, எல்லாருக்கும் சீட்டு போடுறாங்க, உலகத்துல எந்தெந்த பகுதிகளுக்கு இவங்க கடந்து செல்ல வேண்டும், கடவுளை ஆண்டவராக அறிக்கையிட என்று சொல்லும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் விழுது, எல்லாரும் போறாங்க. ஆனா இந்த தோமாவுக்கு இந்தியா விழுது. அப்போ இந்திய தேசம் என்று சொல்லப்படுவது இருண்ட கண்டமாக கருதப்பட்டது. யாருமே இங்க வரமாட்டாங்க. இட் இஸ் நாட் அ வெரி சேஃப் பிளேஸ் ஃபார் பீப்புள் டு கம். அப்போ வெளியிலிருந்து வருகிறவர்களுக்கு பயம் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இந்திய தேசம் இருந்தபோது, அந்த கால சூழ்நிலையிலே தோமா சொல்றாரு, இல்லையா நான் போக முடியாது, இனிமே நான் போகல அப்படின்னு சொல்லிடுறாரு. எனக்கு அருமையானவர்களே, உயிர் தெழுந்த ஆண்டவர் திரும்பவும் அவருக்கு காட்சி கொடுத்தார் என்று சரித்திரம் சொல்கிறது. அவர் எழுதி வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மறுபடியும் ஆண்டவர் அவருக்கு பிரத்யட்சமாய் காட்சி அளித்து, நீ போக வேண்டிய இடம் அது என்று சொல்லி அவரை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு நிலையிலும் எப்பொழுதெல்லாம் நம்பிக்கைகள் உடைகிறதோ அப்பொழுதெல்லாம் அவரை அறிய செய்தார். காரணம் என்ன? அவர் அவரை ஆண்டவராய் கொண்டிருந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவை கடவுளும் ஆண்டவருமாக
உறுதிப்படுத்தி வாழ்க்கை வாழ அழைக்கிறார். வார்த்தையில இல்லைங்க. ஆண்டவர் உங்களுடைய கடவுளா? ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு இல்லை. என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக அவர் ஜீவிக்கிறார் என்பதை இவ்வுலகிற்கு காண்பிக்க ஆண்டவர் அழைக்கிறார். அவர் வந்து செயலாற்றுகிறார். முதல்ல சொன்ன மாதிரி 3 பகுதிகளிலுமே அதை உறுதிப்படுத்துகிறார். கடவுள் இறங்கி வருகிறார். அவர் வந்து எனக்கும் உங்களுக்கும் தம்மை வெளிப்படுத்துகிறார். அப்படி இருக்கும்போது அவர் என்ன நன்மைகளை தருகிறார்? உங்கள் சிறுமைகளை மாற்றுகிறார், உங்களுக்கு சமாதானத்தை அருளுகிறார், கண்டு அறிய செய்து தம்மையும் தம் போன்ற கஷ்டங்களிலும் பாரங்களிலும் வேதனைகளிலும் இருக்கிற மக்களையும் உயர்த்த நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, அந்த ஆண்டவரை நாம் அறிக்கை செய்வோம். அந்த ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். அப்பொழுது ஆண்டவர் தம்மை நாம் காண செய்து தம்முடைய சமாதானத்தினாலே நம்மை நிரப்பி நம்முடைய சிறுமைகளின் வாழ்வை எல்லாம் மாற்றி போடுவார். கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, வந்துடுமோன்னு பயம் இருக்குது, மரணம் வந்து விடுமோ என்று பயம் இருக்கிறது. இப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் அநேகருக்கு நம்பிக்கையை கொடுக்கிறவர்களாய் வாழ தேவன் நம்மை வழி நடத்துவார். தேவன் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். தலை வணங்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. உடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்கும் இவைகள் நம்பிக்கையை கொடுக்கட்டும். நீர் உயர்ந்தவராய் ஆண்டவரே, உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசும். உம்முடைய கிருபையின் கரங்களுக்குள்ளாக அர்ப்பணிக்கிறோம். நீ பேசிய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அதன் மூலமாக நம்பிக்கையை நீர் உறுதிப்படுத்தும். எங்கள் பிள்ளைகள் தைரியமாய் கிறிஸ்துவை தங்கள் ஆண்டவராக கடவுளாக அறிக்கை செய்து வாழ அவர்களுக்கு பலன் தாரும். அதற்கேற்ற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு அருளி செய்யும். விசேஷமாய் அவருடைய திருச்சபையின் பிள்ளைகளை நம்முடைய சமூகத்தில் கொடுக்கிறோம். தேவைகளை சந்தியும். ஒவ்வொருவரின் வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலும் கர்த்தர் உடனிருந்து நம்பிக்கையை கொடுத்து வழிநடத்தும். நிறை கூட இரும், ஆசீர்வதித்து வழிநடத்தும். பெரிய காரியங்களை செய்யும். பிள்ளைகளின் தனிப்பட்ட குடும்ப தேவைகள், தனிப்பட்ட வாழ்க்கையின் தேவைகள் சரீர பிரகாரமாக ஆன்மீக பிரகாரமாக உம்மாலே சந்திக்கப்பட அவர்கள் உண்மையிலே நம்பிக்கையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு வாழ கிருபை செய்யும். ஆசீர்வதியும் பொறுப்பேற்றுக் கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் இணைந்து எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமெனவே என்கிற கீதத்தை நாம் பாடுவோம். எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். சாவின் பயங்கரத்தை ஒழிக்க கெட்ட ஆவியின் வல்லமையை அழிக்க இப்பூவின் மீது சபை செழிக்க எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். செத்தவர் மீண்டுமே பிழைக்க உயர் நித்திய ஜீவனை அளிக்க தேவ பக்தர் யாவருமே கழிக்க எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் மரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும்
பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஜெபிப்போம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவரும் ஆக்கிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். ஆமென். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தியுள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்கருளிருக்கிறேன். கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே நம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். தேவனுடைய கிருபைக்கும் இரக்கமுள்ள பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் சந்தோஷம் கட்டளையிட கடவர். இப்பொழுதும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்களோடு இருந்து இனிவரும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. ஆமென். தெய்வ ஆசீர்வாதத்தோடு ஆடியாரை அனுப்பும். வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும். இப்போதும் தேடி வந்து மானதார போற்றினோ. மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தோழுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு புறப்பட்டு செல்வோம். ஆமென்.